பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை கொண்டு நம்ம கூட பேசுறாருல்ல, இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது, அநேகரை பலப்படுத்துது, அநேகரை உற்சாகப்படுத்துது, அநேகர் காயங்களை கட்டுது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது அவர் ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. எஜமான் அந்த அத்திமரத்துல வந்து கனியை தேடி பார்க்கிறான், அதுல ஒண்ணுமே இல்லை. நம்மை உருவாக்கின, ஜீவன் கொடுத்த, இதுவரை இந்த உலகத்துல ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம கிட்ட எதை தேடி பார்க்கிறாரு தெரியுமா? கனி இருக்குதா? என் பிள்ளை எனக்காக கனி கொடுக்கிறானா? ஆவிக்குரிய கனிகள் அவங்ககிட்ட இருக்குதா? ஆண்டவர் தேடி பார்க்கிறாரா? ஒண்ணுமே இல்லையா? அப்படி கனி கோராத அந்த மரத்தோட நிலைமை என்ன தெரியுங்களா? வெட்டப்பட்டு அக்னியில போடப்படணும். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எங்ககிட்ட தேடுற ஒரு காரியம். இந்த பிள்ளை கனி கொடுக்கிற மகனாய், கனி கொடுக்கிற மகளா, என் நாமத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் குடும்பம், என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க, என் உறவு, என் வயிறு, இப்படியே ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தேடி பார்க்கும்போது எந்த கனியும் பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்கலை, இயேசுவோட குணாதிசயங்கள் இடத்துல இல்லை, ஏதோ மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழறேன், பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போகிறேன், என் பெயர் மட்டும் கிறிஸ்தவ பெயர், ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் விரும்புகிற காரியம், அவருடைய பிள்ளைகளிடத்துல அவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கனி கொடாத மரத்தை பார்த்து அதுல கனி இல்லையேன்னு அவர் ஏக்கப்படுகிறார், கோபப்படுகிறார். எஜமானன் நம்மை நோக்கி பார்க்கும்பொழுது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழும்பொழுது தான் அவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வெச்ச இடத்துல அப்படி 20 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், அபிஷேகம் பெற்றவன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆனா என்கிட்ட ஒரு கனியும் இல்லை. என்கிட்ட அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இச்சி அடக்கம் இல்லை, பொறுமை இல்லை, எதுவும் இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, கனி இருக்குதா? கனி இல்லை. கனி இல்லாத மரம் வெட்டப்படும். தேவ பிள்ளையை கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கிறவர்களாய் இன்னைக்கு மாறுங்க. வாழ்க்கையை அதுக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபம் இல்லாமா? கனி கொடுக்க ஆயத்தமாயிட்டீங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கனி இல்லாமல் ஏமாந்து போகாதபடி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வாதியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.